இல்லற இன்பத்தில் உச்சத்தை அடைய உடனடி வயாக்ரா நம்மிடம் இல்லையே என்று ஆதங்கப்படுகிறீர்களா? கவலை வேண்டாம். உணவே மருந்து, உணவே அமிர்தம் என்பதை அடிப்படையாக கொண்டு இல்லற இன்பத்தில் உச்சத்தை அடைய உடனடி வயாக்ரா, அதுவும் வீட்டு வயாக்ரா நம்மிடமே உள்ளது. ஆண் பெண் இருவரையுமே உடனடியாக உணர்வை தூண்டி பூகம்பம் போல் உணர்வுகளை வெடித்து கிளம்ப வைக்கும் வீட்டு வயாக்ராவை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எந்தவித சைடு எஃபெக்டும் இல்லாமல் இயற்கையாக உணவு முறையில் தயாரிக்கப்படும் இந்த வீட்டு வயாக்ராவுக்கு தேவைப்படும் பொருட்கள்: நாட்டு கோழிக்கறி 1/4 கிலோ, 10 பல் பூண்டு, இஞ்சி 1 துண்டு, சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், கொத்தமல்லி இலை 1 சிறிதளவு, 1 தக்காளி, 1 வெங்காயம், நல்லெண்ணெய் 50 கிராம். இவைகளை எடுத்துக்கொண்டு முதலில் அடுப்பில் வாணலியை வைத்து நல்லெண்ணெயை விட்டு சூடானவுடன் நறுக்கிய வெங்காயத்தை போட்டு வதக்கவும். பின்பு விழுதாக அரைத்த இஞ்சி பூண்டு விழுதை போட்டு வதக்கவும். இப்போது பொடியாக நுணுக்கிய மிளகு சீரகத்தை போட்டு கிளறவும். பிறகு நறுக்கிய தக்காளியை போட்டு வதக்கவும். இப்போது நாட்டு கோழிக்கறியை போட்டு வதக்கவும். தேவையான அளவு உப்பு, சிறிது மஞ்சள் தூள் போட்டு கிளறவும். இப்போது 5 டம்ளர் தண்ணீர் சேர்க்கவும். நன்றாக நாட்டு கோழிக்கறி வெந்த பிறகு வாணலியை கீழே இறக்கி வைக்கவும். இப்போது வீட்டு வயாக்ரா தயாராகி விட்டது. இதுதான் வீட்டில் தயாரிக்கப்படும் வீட்டு வயாக்ரா. இதை சூடாக 1 கப் குடித்தால் போதும். உடனடியாக உணர்வு பீரிட்டு கிளம்பும். ஆண்களுக்கு உடனடியாக ஆண்மை வீரியம் அதிகரிக்கும். பெண்களுக்கும் இந்த சூப் பயன் தருவதோடு இல்லற இன்பத்தில் பெண்களையும் நாட்டம் கொள்ள வைக்கும். எக்காரணம் கொண்டும் பிராய்லர் கோழியை இதற்கு பயன்படுத்தக்கூடாது. நாட்டு கோழிக்கறியை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். சூடாக 1 டம்ளர் குடித்துவிட்டு மனைவியுடன் இல்லற இன்பத்தில் ஈடுபட்டால் உச்சக்கட்டத்தை எட்டுவீர்கள். இதில் எந்தவித சைடு எஃபெக்டும் இல்லை. உணவே மருந்து, மருந்தே உணவு என்கிற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது இந்த வீட்டு வயாக்ரா. இதை செய்து பயன்படுத்தி உங்களுக்கு ஏற்பட்ட நல்ல அனுபவத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.